தற்போது கிடைத்த ஒரு அண்மை செய்தி, மக்களவை சபாநாயகர் பதவிக்கு பாஜக காங்கிரஸ் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக சார்பில் ஓம் பிர்லாவும் காங்கிரஸ் சார்பில் கே சுரேஷும் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் காவ்யா இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் காவ்யா, இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பல்வேறு அரசியல் பரபரப்புகளுக்கு மத்தியில் சபாநாயகர் பதவிக்கு என்டிஏ தரப்பிலிருந்து ஓம் பிர்லாவும் இந்தியா கூட்டணி தரப்பிலிருந்து கொடிக்குடன் சுரேஷும் வேட்புமனு தாக்கலை தற்போது தாக்கல் செய்திருக்கின்றனர். 18வது மக்களவையின் 4வது கூட்டத்தொடரானது இன்று காலை சரியாக 11 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் சபாநாயகர் பதவிக்கு ஓம் பிர்லா மீண்டும் தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளதாகவும் அவரே வேட்புமனு தாக்கல் செய்ய வாய்ப்புள்ளதாகவும் முன்னதாக தகவல் என்பது வெளியாகி இருந்தது. இதற்கு நடுவே மக்களவை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பதவிக்கான தேர்வுகளில் ஒருமித்த கருத்தை உருவாக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆகியோரை என்டிஏ அரசாங்கம் முன்னதாக எதிர்கட்சியினருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட செய்து தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின், திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி ஆகியோரிடம் இந்த குழுவானது பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் முன்னதாக கூறப்பட்டது. தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் ஜனதா தளம் யுனைடெட் ஆகிய கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் தகவல் வெளியானது. இந்த நிலையில்தான் முன்னதாக ராகுல் காந்தி இது குறித்து பேட்டியளித்திருந்த போது சபாநாயகர் பதவிக்கு தங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை எனவும் என்டிஏ கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவு தருவதாகவும் இருப்பினும் துணை சபாநாயகர் பதவி என்பது தங்களுக்கு, அதாவது எதிர்கட்சிகளுக்கு வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது என்டிஏ கூட்டணி சார்பில் ஓம் பிர்லாவும் தொடர்ந்து இந்தியா கூட்டணி சார்பில் கொடிக்குடன் சுரேஷும் தற்போது களமிறக்கப்பட்டிருக்கின்றனர். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரான 8 முறை எம்பியான கொடிக்குடன் சுரேஷ் முன்னதாக தற்காலிக சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என காங்கிரஸ் முன்னதாக வலியுறுத்தி வந்தது. ஆனால் அவருக்கு ஏன் இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது? கொடிக்குடன் சுரேஷ் தலித் என்பதால் மத்தியில் ஆளும் பாஜக அரசு வாய்ப்பு தர மறுத்ததா என முன்னதாக காங்கிரஸ் தரப்பில் கேள்வி எழுப்பி வந்தது. இது தொடர்பாக முன்னதாக தெரிவித்திருந்த கொடிக்குடன் சுரேஷ் கருத்து எதுவும் தெரிவிக்காத போதும் பாஜக நாடாளுமன்ற ஜனநாயக மரபுகளை தொடர்ந்து மீறி வருகிறது என கண்டனம் தெரிவித்திருந்தார். மேலும் எதிர்கட்சிகளை பாஜக திட்டமிட்டு அவமதிக்கிறது எனவும் கொடிக்குடன் சுரேஷ் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அதாவது ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சிகளுக்கிடையே நேரடி போட்டியான இந்த சபாநாயகர் பதவி என்பது இதுவரை இல்லாத அளவு முதன்முறை இதற்கான தேர்தல் நடத்தப்பட இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. உங்கள் தகவலுக்கு நன்றி காவ்யா.